இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தைலாபுரம் நம்ம பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் ஐயாவ பார்க்கறதுக்கு நம்ம காங்கிரஸ் அ கட்சியோட தலைவர் நம்ம செல்வ பெருந்தகை அவர்கள் வந்தாங்க. நிருபர்கள்லாம் வழக்கம் போல என்னன்னா, இந்த நேரம் வந்து அரசியல் சூழல் உருவாகிட்டு இருக்க நேரத்தில, செல்வ பெருந்தகை வந்து வரும்போது நம்மளுக்கு ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆ உடைஞ்சிருக்கு இப்போ. ஒருவேளை மருத்துவர் ஐயாவ வந்து இந்த சைடு எதுவும் இழுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களா? அப்படிங்கிறது மாரி எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு. நிருபர்களுக்கு அதிகமாவே இருக்கும். அதனால அவங்க கேட்குறாங்க. "இல்லங்க, நான் வந்து ஒரு நலம் விசாரிக்க தான் வந்தேன்" அப்படின்னு அவரு சொன்னாரு. உண்மையிலேயே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குருமூர்த்தியும், சைதை துரைசாமியும் வந்து வந்தாங்க. நலம் விசாரிக்க வந்தேன்னு அப்ப அவங்களும் சொன்னாங்க. ஆனா வந்து இவங்க என்ன சொன்னாங்க, "அரசியலு அது எப்படிங்க இந்த நேரங்கள்ல வந்து 2 பேருக்கும் பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ வந்து நீங்க வந்து நலம் விசாரிக்க வந்தேன்னு சொல்றீங்களே, இதில வந்து அரசியல் உள்நோக்கம் இருக்கு. பிஜேபியோட தூண்டுதலால தான் வந்து இவங்க வந்திருக்காங்கன்னு" சொல்லி இவங்க சொன்னாங்க. இன்னைக்கு இவங்க இவங்க இப்ப சந்திச்சதுக்கு அவங்க அப்படி சொல்றாங்க. இது வந்து ஒரு அரசியல் கூத்து நல்லா ஜாலியா தான் இருக்கும் போல இருக்குது. அரசியல்ல வேடிக்கை பார்த்தோம்னா. ஆனா அப்பட்டமா தெரியுது. ஆனாலும் வந்து மறைச்சு பேசுறாங்களாமா. யாருக்குமே தெரியாத மாரி. ஆக்சுவலா அவங்களுக்கு தெரியும். "நீ தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க?" அப்படிங்கிற மாரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. நம்மளலாம் பொருட்படுத்துறதும் கிடையாது. "ஒரு ஓட்டு போட போற. அதுக்கு என்னத்த நீ வந்து இவ்வளோ கேள்வி கேட்குற போடா" அப்படிங்கிற மாரி அவங்க ஒரு மைண்ட் செட்ல அவங்கலாம் இருக்கிறாங்க. அதான் உண்ம. அதனால அவர் வந்து சொல்லிட்டு போறாரு. "இது மாரி நான் வந்து நலம் விசாரிக்க தாங்க வந்தேன். கூட்டணிக்காகலாம் வரல" அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆ உடையிற மாரி ஒரு சூழல் ஏற்படுது. ஒருத்தர் வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து பிஜேபி சைடும், பாமக நிறுவன தலைவர் வந்து திமுக சைடும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்த உருவாக்கியிருக்கு இந்த சந்திப்புகள்லாம். பொறுத்திருந்து பார்ப்போம். அ ஐயா மருத்துவர் ஐயா வந்து சரியான முடிவுகள தான் எடுப்பாரு. ஏன்னா, அவருடைய அரசியல் வந்து ரொம்ப நீண்ட காலமானது. அவரு பல பேருக்கு வழிகாட்டியா இருந்தவரு அவரு. எவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில அதிமுக சைடு கூட்டணி வச்சா அதிமுக தான் ஜெயிக்கும். திமுக சைடு அவர் கூட்டணி வச்சா திமுக தான் ஜெயிக்கும். அப்படிங்கிற ஒரு சூழல்ல இருந்தது தான் பாமக. எந்த சைடுல வந்து கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்கங்கிற ஒரு சூழல்ல தான் அவங்க இருந்தாங்க. அதெல்லாம் மறுக்க முடியாத ஒரு நிலை. ஆனா அதுக்கு பிறகு கொஞ்சம் அந்த கட்சியில வந்து கொஞ்சம் நலிவடைஞ்சு, கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாகி, கொஞ்சம் பின்னோக்கி வந்திருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அது சரி செய்ய முடியுமா? அப்படிங்கிறது ஐயா ராமதாஸ் முயற்சி பண்றாங்க. ஆனா, அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு உடன்பாடு இல்ல. கூட்டணி பிரச்சனை தான் இப்ப அவங்களுக்கு போயிட்டு இருக்கே தவிர, மத்தபடி அவங்களுக்குள்ள வந்து வேற எந்த கஷ்டமும் இருக்க மாரி தெரியல. அடிப்படையில முகுந்தன்கிறவருக்கு இவங்க வந்து ஒரு கட்சி பதவி குடுத்தாரு. அதுல வந்து அன்புமணி ராமதாஸுக்கு உடன்பாடு இல்ல. அந்த ஒரு பிரச்சனை இருந்தது ஆரம்பத்துல. ஆனா, இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அது முத்தி, இன்னைக்கு கூட்டணியில யார் பக்கம் போலாங்கிறது தான் ஒரு முக்கிய பிரச்சனையா வந்து நிக்குது. இது ஒரு அணியா அ ப ச போயி ஏதோ ஒரு பக்கம் பலமா சேர்ந்தா நல்லாயிருக்கும். கண்டிப்பா இவங்க திமுக சைடு ஒரு அணியா சேர்ந்து முடியாது. ஏன்னா, விடுதலை சிறுத்தைகள் ஏற்காது. கண்டிப்பா அவங்க பாரதிய ஜனதா, அதிமுக உள்ளிட்டான கூட்டணிக்கு தான் போவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. பார்ப்போம். இன்னும் என்னென்ன சூழல்கள்லாம் நடக்குது. இன்னும் யார் யார் வந்து அவர வந்து நலம் விசாரிக்க போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போமே!